இந்தியாவிலேயே பெஸ்ட் சிஎம் ஸ்டாலின். அபிஜித் திப்கேவின் பாராட்டு மழை. தமிழகத்தில் கரப்பானின் நோக்கம். தமிழக மக்களே, தமிழக முதல்வராக திமுக தலைவர் ஸ்டாலின் வேண்டாம் என்று ஏன் 2026 சட்டமன்ற தேர்தலில் சட்டசபைக்குள்ள நுழையாதவாறு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். இன்று இவர்தான் இந்தியாவிலேயே தலை சிறந்த முதல்வர் என்று நேற்று பிறந்த கரப்பான் கணைத்திருக்கிறது. அப்படி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கணைக்கும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். ஒரு சர்ச்சையான வார்த்தை, ஒரு இளைஞரின் எதிர்ப்பு, அதிலிருந்து உருவான ஒரு புதிய அரசியல் இயக்கம், அதன் பிறகு டெல்லியில் பல வாரங்கள் நீடித்த போராட்டம், இறுதியில் மத்திய கல்வி அமைச்சரை நோக்கி திரும்பிய அரசியல் அழுத்தம். இதுதான் அபிஜித் திப்கே மற்றும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என அழைக்கப்படும் சிஜேபியின் பின்னணி. அபிஜித் திப்கே மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர். பாஸ்டான் பல்கலைக்கழகத்தில் பொது தொடர்பியல் படித்தவர் என்றும், இதற்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியுடன் சமூக வலைதள தன்னார்வலராக பணியாற்றியவர் என்றும் செய்திகள் தெரிவிக்கிறது. 2026 மே மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு விவாதத்தை தொடர்ந்து இளைஞர்கள் தொடர்பாக கூறப்பட்ட கரப்பான்பூச்சி என்ற ஒரு வார்த்தை சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இதை எதிர்ப்பின் அடையாளமாக மாற்றிய அபிஜித் திப்கே, கரப்பான்பூச்சிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தால் என்ன என்ற கருத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அந்த ஒரு பதிவே குடிசை தீ போல வேகமாக பரவியது. அதன் தொடர்ச்சியாக காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி என்ற பெயரில் ஒரு அரசியல் சமூக இயக்கம் உருவானது. வேலைவாய்ப்பு, இளைஞர்களுடைய எதிர்காலம், கல்வி அமைப்பில் வெளிப்படைத்தன்மை போன்ற பிரச்சனைகளை முன்வைத்து இந்த இயக்கம் களமிறங்கியது. ஆனால் இந்த இயக்கத்தின் மிகப்பெரிய அரசியல் போராட்டமாக மாறியது கல்வித்துறை தொடர்பான ஒரு போராட்டம். தேர்வு முறைகேடுகள், வினாத்தாள் கசிவு, மாணவர்களுடைய எதிர்காலம் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அபிஜித் திப்கே தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடந்துச்சு. மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் இணைந்தார்கள். போராட்டம் ஒரு நாள் 2 நாள் என முடிவடையவில்லை. 37 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற இந்த போராட்டம் தேசிய அளவில் கவனமும் பெற்றது. இறுதியில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதும் தங்களது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக சிஜேபி தரப்பு இதனை கொண்டாடியது. இவ்வாறு ஒரு சமூக வலைதள எதிர்ப்பிலிருந்து தொடங்கிய அபிஜித் திப்கே ஒரு கட்டத்தில் தேசிய அளவில் கவனம் பெற்ற இளைஞர் இயக்கத்தின் முகமாக மாறினார். இங்குதான் தமிழக அரசியல் களம் திரும்புகிறது. சமீபத்தில் பிரபல ஊடகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அபிஜித் திப்கே மற்றும் சிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது தொகுப்பாளர் ஒரு நேரடியான கேள்வியை முன்வைத்தார். இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்கள் யார்? சில நொடிகள் யோசித்த அபிஜித் திப்கே 3 பெயர்களை குறிப்பிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் சொன்ன முதல் பெயர்தான் தமிழகத்தை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல கட்சிகளால் தீய சக்தி என்று அழைக்கப்பட்ட திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின், கேரளாவின் பினராயி விஜயன், டெல்லியின் அரவிந்த் கெஜ்ரிவால், இதில் மு.க. ஸ்டாலினின் நிர்வாகத்தை குறிப்பிட்டு பேசிய அபிஜித் திப்கே, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டதாக ஆகா ஓகோ என்று பாராட்டியதாக சொல்லப்படுது. அதே போல பினராயி விஜயன் ஆட்சியில் கல்வி மற்றும் சுகாதார கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டதாகவும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில் அரசு பள்ளிகள் மற்றும் சுகாதாரத்துறையிலும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது 3 முதல்வர்களின் வெவ்வேறு நிர்வாக அணுகுமுறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை சிறந்த முதல்வர்களாக அபிஜித் திப்கே குறிப்பிட்டிருக்கார். ஆனால் இந்த பாராட்டு அரசியல் களத்தில் புதிய சர்ச்சைக்கு வழிவகுத்தது. அபிஜித் திப்கேவின் கருத்துக்கு எதிராக பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக ஷெகாஷாத் பூனாவாலா இந்த 3 தலைவர்களையும் மக்கள் தேர்தலில் நிராகரித்ததாக விமர்சித்து அவர்களை சிறந்த முதல்வர்கள் என்று சிஜேபி தேர்வு செய்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பியதாக கூறப்படுது. இதனால தற்போது விவாதம் 2 பக்கமாக மாறியிருக்கிறது. ஒருபுறம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்டாலின் மேம்படுத்தி உள்ளார் என்ற அபிஜித் திப்கேவின் பாராட்டு, மறுபுறம் மக்களால் தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட தலைவர்களை எப்படி சிறந்த முதல்வர்கள் என்று கூற முடியும் என்ற எதிர்கருத்து.
ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை தேசிய அளவில் கல்வி மற்றும் இளைஞர்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து போராடி அபிஜித் திப்கே இன்று தமிழக அரசியலிலும் விவாத பொருளாக மாறியிருக்கிறார். ஒரு வார்த்தையிலிருந்து தொடங்கிய இயக்கம் ஒரு போராட்டமாக மாறியது. பின்னர் தேசிய அரசியலில் கவனமும் பெற்றது. இப்போது ஸ்டாலின் குறித்த ஒரு பாராட்டு மூலம் தமிழக அரசியலிலும் புதிய விவாதத்தை உருவாக்கியிருக்கு. இதுதான் அபிஜித் திப்கேவின் அரசியல் பயணத்தில் தற்போது பேசப்படும் ஒரு புதிய அத்தியாயம். ஆக ஆதவனின் தலைவர் ஸ்டாலினுக்கு சிஜேபியின் தலைவன் அபிஜித் வாழ்த்து மடல் கொடுத்திருப்பது ஏதேனும் உள்நோக்கம் இருக்குமா என்பது பற்றி உங்கள் கருத்தை நம் ஜெம் கமெண்ட்ல பகிரவும். இதுபோன்று அந்நிய தலைவனும் தன் சுயலாபத்திற்காக தமிழக திமுக தலைவரை புகழும் கதை மட்டுமல்ல, நம் நாட்டுக்கு எதிராக யார் குரல் எழுப்பினாலும் குரலற்றவர்களின் குரலாக ஒளி எழுப்பும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.